வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடியை வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க நண்பா. அதுக்கான தகுந்த பதிலாக நான் சொல்கிறேன் நண்பா. அதுக்குன்னு ஆவாத போகாத விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க. அதாவது ரெஸ்லிங்கை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க நண்பா. கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளையை நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மனியா 40க்குள்ளே அவரோட டைட்டிலை தோற்றுருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது இன்டர்நெட்டில். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம க்ளீனாக பார்க்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மனியா 40 வரைக்கும் அவர் தான் சாம்பியனாக இருப்பார். அதுக்கப்புறம்னா கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனை தோற்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது எப்படி தோப்பார் அப்படின்னு கேட்டால், அதாவது என்னோட ஒரு அனலைஸ் படி, அதாவது கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்கும் தான் ரெசல்மனியா 41ல் மேட்சஸ் புக் பண்ணியிருக்காங்க WWE. அதனால் கண்டிப்பாக நம்முடைய இது வந்து சாம்பியன் விசஸ் சாம்பியனாக மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய ராக் வச்சிருக்க இந்த அதாவது இந்த பீப்புள் சாம் அந்த ராக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெல்ட் வச்சிருக்காரு. அதுக்கும் நம்ம கோடி ரோட்ஸ் வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சுக்கும் இந்த அதாவது சாம்பியன் விசஸ் சாம்பியனுக்கான மேட்ச் நடக்குமா. அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டிப்புலேஷன் வச்சு நடக்குமா. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ராக் வந்து த பீப்புள் சான் த ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதான். அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்முடைய ராக்கு ஜெயிச்சிட்டார் அப்படின்னு கேட்டால், இந்த பீப்புள் சான் அப்படிங்கிற அந்த பேரையும் அந்த பெல்ட்டையும் நம்ம ராக்கே கொண்டுட்டு போயிடலாம். அது இல்லாமல் நம்மளோட கோடி ரோட்ஸ் வச்சுருக்க அந்த ஒரு டைட்டிலையும் நம்முடைய ராக்கே எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை இப்படி தான் இழப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்க்கிட்டு இருக்கு. ஆனால் உங்கள பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மனியா 40 வரைக்கும் சாம்பியனாக இருப்பாரா? இல்லை அதுக்குள்ளேயே தோத்துருவாரா? இல்லை ரெசல்மனியா தாண்டி கூட அவரோட சாம்பியன்ஷிப் அந்த ரெயின் வந்து நீட்டிக்குமா? நீட்டிக்காதா? அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து அவரோட சாம்பியனை தோற்கறதுக்குள்ளேயே அதாவது ட்ரீம் மேட்சஸ்லாம் நிறையா பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்பவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருக்கிறப்பயே நம்முடைய கோடி ரோட்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்சஸ்லாம் நடத்திட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு கோடி ரோட்ஸை வச்சு என்னென்ன ட்ரீம் மேட்சஸ்லாம் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிங்க நண்பா. ஏன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இதில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜிம்மி தான். அதுக்கப்புறம் உங்களோட இப்போ பிளட் லைன் 2.0வோட தலைவனான த புதிய ட்ரைபிள் சீஃபான த சோலோ சிக்கோவா தான் இருக்கிறாரு. அதாவது நம்முடைய ஜிம்மியோட அந்த ஒரு வயசில் இருக்கிறப்ப அந்த எடுத்த ஃபோட்டோ. அதில் நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன பையனாக இருக்கார் பாரு. அதாவது நம்முடைய ஜிம்மிக்கு வந்து ஒரு 20 வயசு இருந்திருக்கு அப்படின்னா, நம்முடைய சோலோக்கு வந்து அப்போ தான் ஒரு 10 வயசே இருக்குமாக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய சோலோ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கான். ஆனால் இப்போ வந்து நம்முடைய சோலோ வந்து சின்ன பையன். அதாவது சோலோவோட அண்ணனுங்க தான் நம்முடைய ஜிம்மி அப்படின்னு சொன்னால் யாருனாச்சும் நம்புவானான்னு கேட்டால், அப்படிலாம் இல்ல. நீ தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அது சில பேர் இருக்கானுங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம். அதனால சொல்கிறேன். அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது காலமும் நேரமும் கரெக்டாக என்றைக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் வந்து ஜிம்மி அப்படின்னாவே கொடி கட்டி பறந்தானுங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க கொடி கட்டி பறக்கல. இப்போ நம்ம வளர்ந்து வர நம்ம சோலோ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்முடைய இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஓல்டு ஃபோட்டோ தான். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்மாக்டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மாக்டவுன் வந்து ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சாம். அந்த 10 வருஷத்தில் வந்து 4 தாட்டி WWE வந்து அந்த ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற அந்த லோகோவை வந்து மாற்றிருக்காங்க. கடந்த 10 வருஷமாகவே அதோட லோகோ தான் இது. அதாவது 2014 இருந்து 2024 வரைக்கும் அந்த ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறத வந்து 4 தாட்டி WWE வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து இப்போ வேறு நம்மளுடைய WWE வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து யுஎஸ் நெட்வொர்க் போச்சுல்ல. அதனால் இப்போயும் திருப்பி நம்மளுடைய WWE அந்த ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 2014 2024 வரைக்கும் 4 தாட்டி இந்த WWE வந்து இந்த ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவரோட ரிட்டனுக்காக எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா இவர் தான் உங்களோட ஹிக்கிலியோ. அதாவது WWE வந்து ஹிக்குலியோ வந்து அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க. ஹிக்குலியோ வந்து முழுக்க முழுக்க WWE கான்ட்ராக்டில் தான் இருக்கார். அது இல்லாமல் ஹிக்குலியோ வந்து அதாவது WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஃபைட்டு அதாவது
ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதாவது WWE வந்து ஹிக்குலியோவோட அந்த ரிட்டன வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களாம். அதாவது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய ஜாக்கப் பாண்டும் சரி, அவரும் சஸ்பென்ஸா தான் வச்சிருந்தாங்க. ஆனா, நம்முடைய ஜாக்கப் பாட்டே WWE ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் ஹிக்குலியோ வந்து இன்னமும் ரிட்டர்ன் கொண்டுட்டு வராம இருக்காங்க. அதாவது ஃபேன்ஸ்லாம் இப்ப ஹிக்குலியோ எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஹிக்குலியோ யார் அப்படின்னு கேட்டா, அதாவது டாமா டாங்கா, டாமா லாங்காவோட பிரதர் தான் நம்முடைய ஹிக்குலியோ. அதாவது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஹிக்குலியோ வந்து வரப்போற சர்வை சீரிஸ்ல வந்து ஹிக்குலியோ வந்து ரிட்டர்ன் ஆகப்போறாரு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்முடைய சர்வை சீரிஸ்க்கு வரலாம். அப்படி இல்லாட்டி சர்வை சீரிஸ் நடக்க போற அதுக்கு முன்னாடியே கூட நம்முடைய ஹிக்குலியோ வந்து ரிட்டர்ன் வந்துருவாரு. அப்படி ரிட்டர்ன் வந்து பிளட் லைன் கூட தான் சேருவாரு. அதாவது ஓல்டு பிளட் லைன் கூடயா இல்ல நியூ பிளட் லைன் கூடயான்னு தெரியல. அதாவது இந்த 2 பிளட் லைன்ல வந்து நம்முடைய ஹிக்குலியோ வந்து எந்த பிளட் லைன்ல இணைவாரு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி ஹிக்குலியோ வந்து ரிட்டர்ன் வந்துட்டார் அப்புட்ன்னா, அதாவது ஓஜி பிளட் லைன்ல சேர்ந்தா நல்லா இருக்குமா? இல்ல நியூ பிளட் லைன்ல சேர்ந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க நண்பா. அதாவது ஹிக்குலியோ ரிட்டர்ன் வராரு அப்புட்ன்னா, ஒருவேள சர்வை சீரிஸ்க்கு வருவாரு. அப்படி இல்லாட்டி சர்வை சீரிஸ்க்கு முன்னாடியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேள சர்வை சீரிஸ்க்கு முன்னாடி வரல அப்படின்னு கேட்டா, சர்வை சீரிஸ்ல 5வது மெம்பரா கூட சஸ்பென்ஸா ரிட்டர்ன் வரலாமா? WWE அப்கமிங் பேப்பர் வியூவான த கிரவுன் ஜுவலுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அப்புட்ன்னா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அதாவது 2024ல நடக்கப்போற கிரவுன் ஜுவலுக்கு வரப்போறாரு. வந்து ஒரு மேட்சும் விளையாட போறாரு. அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. கிரவுன் ஜுவல் அப்படின்னாலே எப்படிப்பட்ட மேட்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மத்த பேப்பர் வியூ மாரி இந்த கிரவுன் ஜுவல நடத்த முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதாவது நீங்க வந்து சும்மா அந்த காத்துல பறக்கிற மாரிலாம் வேணாம். அதாவது எங்களுக்கு வந்து டேலண்டான ரெஸ்லர்ஸ் வேணும். அதுவும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் வேணும். ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், கோல்ட்பர்க், பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாரி பெரிய பெரிய லெஜெண்ட் ரெஸ்லர்ஸ் தான் வேணும். வச்சு தான் எங்களுக்கு நீங்க ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்முடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான ஒரு விதிமுறைகள நம்முடைய WWE கிட்ட வைப்பாங்க. அதனால கண்டிப்பா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிரவுன் ஜுவலுக்கு வரப்போறது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அது இல்லாம ஒரு மேட்சும் விளையாட போறாராம். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கும் பார்ட் 3 மேட்ச் கூட நடக்கும். அது கிரவுன் ஜுவல்ல இவங்களுக்கு நடந்தா இது வந்து பார்ட் 3 மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நடந்தாலும் இதில வந்து ஒரு கிளீனான ஒரு ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா அதான் சொன்னேன்ல, அப்படி வந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் கொடிக்கும் பார்ட் 3 நடந்தாலும் இது சாம்பியன்ஸ் மேட்சா தான் நடக்கும். அப்படி நடந்தாலும் இதில வந்து பிளட் லைனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா தான் முடியும். அப்படி முடிஞ்சா தான் சர்வை சீரிஸ்ல பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் மேட்ச் நடக்கும். ஒரு வார் கேமா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் வந்து கிரவுன் ஜுவலுக்கு வரத்தான் போறாரு. வராமலாம் இல்ல. ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கும் ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது கிரவுன் ஜுவல்ல வந்து கோடி கூட மோதுனா நல்லா இருக்குமா? இல்ல வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர்ஸ் கூட ரோமன் ரெயின்ஸ் மோதுனா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க நண்பா. அதாவது ரெஸ்லிங் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் கீழ கேளுங்க நண்பா. அதுக்கான தகுந்த ஒரு ரிப்ளைய நான் கண்டிப்பா பண்றேன் நண்பா. வீடியோ பார்க்குறீங்க. ஆனா வீடியோவுக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்றீங்க. அதே மாரி நம்ம சேனல கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா. ஏன்னா ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க. அதனால ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனல கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. அதே மாரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு நண்பா. ஏன்னா என்ன போனா போகுது ஒரு லைக் தானே கொஞ்சம் போட்டுட்டு போங்களேன். அப்பதான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.